ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த தமிழச்சின் குஜராத் யூடியூப் சேனல். நான் உங்கள் கீதாஞ்சலிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே மார்னிங் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். வெட்னஸ்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தேங்க. இட்லி செஞ்சுருந்தேன். இட்லி தக்காளி சட்னி செஞ்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் ரொட்டியும் ப்ளஸ் ப்ரோக்கலியும் செஞ்சுருந்தேங்க. ப்ரோக்கலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு எப்பயுமே நார்மலாக ஸ்டீம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் நான். கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் நான், மசாலா எதுவும் இல்லாமல். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடலைப்பருப்பில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருந்தேங்க. முதல்ல கடலைப்பருப்பை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோக்கலியும் கடலைப்பருப்பையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகலப்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ப்ரோக்கலி ப்ளஸ் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் தேங்காய் துருவி போட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க. நல்ல ஒரு இது சப்பாத்திக்கோ இல்லை ரைஸ்க்கோ எது கூட வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு என்ன பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி தாங்க செஞ்சுருந்தேன். நம்ம வீட்டில் எப்பயுமே வாரத்தில் ஒரு முறை மஷ்ரூம் கிரேவி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ மஷ்ரூம் ப்ளஸ் ப்ரோக்கலி சப்ஜி ரைஸ் இது தாங்க மதியானம் லஞ்சுக்கு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஹஸ்பண்டுக்கு மட்டும் மதியானம் ரொட்டி செஞ்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இது தாங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். அன்டில் தென் கீதாஞ்சலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.